ஒரு கிறிஸ்தவ பெண் சங்கி ஆக முடியுமா? இந்துத்துவத்தை தூக்கி பிடிப்பவர்கள் தான் சங்கி. நான் ஒரு கிறிஸ்டியன், மதம் மாறிய 6 ஜெனரேஷனா இருக்கு கிறிஸ்டியன், என்னால சங்கி ஆக முடியுமா? என்னால முடியாது. ஒரு தலித்தால முடியும். ஏன்னா தலித் அப்படிங்கிறது, பட்டியலினம் என்பது சங்கித்தனத்திற்கு எதிரானது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனா ஏதோ ஒரு காரணத்துக்காக நீ எல்லாருமே ஒரு நீ யாரும் முதல்ல சங்கின்னு எல்லாருக்கும் உட்காந்து சர்டிபிகேட் இதுக்கு முந்தின காலகட்டம் வரைக்கும் இதே ஸ்டாலின் மரியா நீங்க வந்துட்டு கலைஞர் பெரியார்ன வரைக்கும் உங்களை வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. கேள்விகளை திருப்பி கேட்கும்போது இப்படியான விமர்சனங்கள் மேல வர்றது எப்படி பாக்குறீங்க? ஏன் அந்த மாதிரியான விமர்சனங்கள்? கிட்டத்தட்ட 2021 இருந்தே இப்போ ஆர்டிகல் 14 ஒரு இன்டர்நேஷனல் இந்தியன் மேகசின்ல இருந்து என்னோட ஆர்டிகல் எல்லாமே வந்துச்சு, நியூஸ் ரிப்போர்ட் வந்துருச்சு. ஹிந்துத்துவா வாட்ச்னு சொல்லிட்டு யூஎஸ்லயும் வந்துருச்சு என்னை பத்தி நியூஸ். 21 இருந்து எனக்கு இந்த குறிப்பிட்ட கட்சி அப்புறம் ரைட் விங் 2 பேராலுமே கொலை மிரட்டல் அப்புறம் வன்புணர்வு மிரட்டல் எங்க மெயில்ல வருது. எங்க கணவரோட இதுக்கு 23 வந்திருக்கு சார் இது வரைக்கும். 23 மிரட்டல். இன்னும் எந்த ஆக்ஷன் பேசக்கூடிய உண்மையான கேள்விகளை கேட்கறதுக்காக வேண்டி. ஆமா சார். இதுல குழந்தையோட படத்தை, அப்போ அவன் பிள்ளைக்கு 2 வயசு 1 வயசு, அப்போ குழந்தையோட படத்தை போட்டே நடந்துச்சு. இதன் மூலம் நான் பெருமை எல்லாம் தேடிக்கல. ஏன்னா அந்த இடத்துல ஒரு குடும்பத்துக்கு பதில் சொல்ற இடத்துல நான் இருக்கேன். ஏன்னா நான் அரசியல் பேசுறேன் ஒரு பெண்ணா அப்படிங்கும் பொழுது எவ்வளவு ரிஸ்க் இன்வால்வ்டுன்னு உங்களுக்கே தெரியும் இல்லையா? ஏன்னா நீ வந்து ஆன்லைன்ல சொல்ற, இன்னைக்கு சவுக் சங்கர் வீட்டுல போய் ஊத்துட்டீங்க, சொன்னதோ செஞ்சுட்டீங்க. அதே மாதிரிதானே ஆன்லைனுங்கிறது. இன்னைக்கு நீ என்ன ஆன்லைன்ல திட்டுறத, நாளைக்கு நீ எதிரில் பண்ண மாட்டேன், நான் எப்படி வந்து உன் மேல நான் நம்பிக்கை வைப்பேன்? நீ கண்டிப்பா செய்வேங்கிற இடத்துல தானே நான் இருக்கேன். அதை மீறி தான் நான் பேசிட்டு இருக்கேன். அப்போ பெண்களுக்கான இடம் எங்க இருக்கு? இப்போ திமுக ஐடி விங்குன்னு போடுறான், அபிஷியலா கொள்கை பரப்பு செயலாளர்னு வச்சிருக்கான். திமுக இந்த தேனி மாவட்டம் போடுறான், கோயம்புத்தூர் மாவட்டம்னு போட்டு அவன் அசிங்கமா பேசுறான். அவன் உன்னை கொலை பண்ணிடுவேன்னு சொல்லும் பொழுது, அப்போ நீங்க போலீஸ்க்கு நம்ம எவ்வளவு சொன்னா கூட எந்த ஆக்ஷனும் எடுக்கலன்னா, இப்போ அரசியல் பேசக்கூடிய தலித் பெண்களுடைய நிலை தமிழகத்துல எப்படி இருக்கு? இல்ல இப்ப மார்க்சியம் பேசக்கூடிய பெண்கள் அமைப்பு அவங்களுக்குலாம் அவங்க ரொம்ப சேஃபா இருக்காங்க சார். இல்ல அவங்க இதெல்லாம் கேட்கணுமா பேசணுமா? அவங்க எனக்கே சப்போர்ட் பண்ணது இல்ல. நீங்க சொன்ன வரைக்கும் இவ்வளவு பிரச்சனை எனக்கு வருது, டெய்லி நம்ம கேள்வி கேட்கும் பொழுது எவ்வளவு பெண்ணை அமைப்புகள் எனக்கு சப்போர்ட் பண்ணலாம். ஆனா எந்த அமைப்பும் எனக்கு சப்போர்ட் பண்ணுவதில்ல. என் ஐடுவா எனக்கு சப்போர்ட் பண்ண, ஐடுவா கூட நான் வேலை செஞ்சிருக்கேன், ஐடுவா எனக்கு சப்போர்ட் பண்ணதில்ல. அதே மாதிரி நிறைய இடதுசாரி பெண்கள் அமைப்போட நான் வேலை செஞ்சிருக்கேன். தலித்துகளோட உழைப்பை வாங்கக்கூடிய இடத்துல அவங்க ரொம்ப சூப்பரா எடுத்துப்பாங்க. ஆனா அதே தலித்துகளுக்கு சப்போர்ட் பண்ணோம்னா கோட்பாடு ரீதியாக அவங்க சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அவங்க முக்கியமா எல்லாருமே திமுகவுடைய ஒரு மவுத் பீஸா தான் இருக்காங்க. மாதர் சங்கத்தை சொல்றீங்க, எல்லாருமே எடுத்துக்கலாம். நீங்க ஐடுவாவா எடுத்துக்கலாம், இல்லைன்னா இந்த பெம்னியவாதிகள்னு சொல்லி கூப்பிட்டு இப்போ இந்த ஓவியா மாதிரி இருக்கிறவங்க, பெரியாரிய கழகங்கள்ல அருள்மொழி மாதிரி இருக்கிறவங்க எல்லாமே டிஎம்கேயோட மவுத் பீஸா தான் இருக்காங்க. எனக்கு